முதல் காதல் சிந்தும் கண்ணே அழைக்காமல் போவேனா Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Pisu Pillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai. என்னடா நடக்குதுங்க? அந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட பண்ணா நல்லாவே பண்ணுங்க. பாபு இங்க பாருங்க மேட்சிங் இங்க Dress matching. Oh my god. என்ன இப்படி என்னடி உரசுது? என்ன உரசுது? பேரரசி பக்கத்துல வாங்க. பாப்பா உங்களுக்கு பேரரசி பக்கத்துல வாங்கலா. ஹலோ தம்பி, என்னங்க பஸ்ல ஃபுட்பால் வச்சிருக்கீங்க என்ன? ஹீரா மண்டில எப்படி பண்ணாங்கல அவங்க? Aditi Rao. எப்படி பண்ணாங்க சொல்லி தெரியல. இல்ல இப்படி ஆத்தாடி ஆத்தா. எக்ஸ்க்ளூசிவா உங்களை மீட் பண்ணணும்ன்றக்கா வந்து இவ்வளவு வெயிட் பண்ணி உங்களை பார்க்கணும்ன்றக்கா வந்திருக்காங்க. சோ வித் பெர்மிஷன் அவங்களை அப்படியே ப்ளீஸ் நான் இவங்க கிட்ட தான் சொல்லணும். ஐ அம் வெரி ஜெலஸ் ஆஃப் யூ. நான் கிரிஞ்சுன்னு கூட நினைச்சுக்கோங்க, பட் ஐ அம் வெரி ஜெலஸ் ஆஃப் யூ தட் யூ ஹேவ் சஞ்சீவியா. Thank you. so sweet. சரி சொல்லிட்டீங்க, அப்புறம் இது எதுக்கு? இது வந்து சஞ்சீவிக்கு நாங்க எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சது. இது உள்ள ஒரு क्वेश्चंस இருக்கு, அதை நீங்க படிச்சிட்டு you have to explain. ஓகே ஓகே, சோ அவங்க கேள்வியோடயும் வந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலி நான் ரொம்ப லேட்டா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் கல்யாணம் பண்ணியது வந்து 30ல. இட்ஸ் பீன் 5 years பாப்பு மேரேஜ் லைஃப். அதெல்லாம் வெளில சொல்லாதீங்க, ஏஞ்சலாம் தெரியுதுல. ஸோ நான் வந்து சீக்கிரமா பண்ணிக்கல, ஆலியாக்காக வெயிட் பண்ணி தான் அவங்ககிட்ட சொல்லுங்க. ஆமாம், ஸோ 30ல தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால கரெக்டான ஏஜ் தான். இல்ல அதுக்கே எங்களுக்கு சீக்கிரம்ன்ற மாதிரி. அச்சோ, so sweet of her. Thank you. சூப்பர். என்ன இடம் இல்லையே. Thank you. சரி இங்க வாங்க. பாபு தள்ளி உட்காருங்க. தள்ளுங்க ஆலியா, தள்ளுங்க. உங்க பேர் என்ன? கவினா. கவினா. உங்க பேரு? தீப்தி. பேர் ரொம்ப முக்கியம். தீப்தி ஓட क्वेश्चन. பிக் ஸ்கிரீன்ல நீங்க நெக்ஸ்ட் மூவி பண்றப்போ எந்த ஹீரோயினை சூஸ் பண்ணுவீங்க? ஆஹா சூப்பர் சூப்பர், குட் क्वेश्चन மா, குட் क्वेश्चन. உண்மையா சொல்லுங்க, ஆலியா தான் ஹீரோயின். அதெல்லாம் வேண்டாம். இல்ல அவர் அப்படி யோசிக்கவே இல்லை. இது நீங்களே ஏதோ ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கே. ஆலியாவை சொல்லு அப்படின்ற மாதிரி. பாபு நீங்களே வாய் விட்டு பாருங்க. அவங்க பேர் என்ன பாபு? சாமின்னு வரும். ரஷ்மிகா. பாத்தீங்களா? டான்ஸ்ல அப்படியே ரஷ்மிகாவா? டான்ஸ் பார்த்தா ஆஃப் பண்ணி விட்டுருவீங்களா வந்து? விஜய் சார் ஃபேன் நான். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஷ்மிகாவோட பர்ஃபார்மன்ஸ். அந்த எஸ்பெஷலி டான்ஸ். என்ன பாட்டு பார்ப்போது? ஜிமிக்கி அமேசிங் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டான்ஸ். நாங்கள் 2 பேருமே ரசித்தோம் ரஷ்மிகாவை. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்குது, நீங்க வேற ஒரு ஹீரோயின் அவருக்கு சூஸ் பண்ணி தரலாம். இல்லங்க, அவர் வந்து ஹீரோ பெருசா அந்த ஹீரோ சென்ட்ரிக் தான் விரும்புறாரு. ஹீரோயின் இல்லாதது. கைதி மாதிரி ஒரு படம். அந்த கைதி மாதிரி ஒரு படம் தான் விரும்புறாரு. ஆக்சுவலி ஒரு விருப்பத்துல வந்து அதுதான் இருக்கு. வெளில சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படியா? ஜாதகப்படி அவருக்கு அப்படிதான் அமைஞ்சிருக்கு. செத்துறணும், இவர் மட்டும் தனியா செத்துற வேணாங்க, வேணவே வேணாம். சும்மா சொல்லுங்க ஸ்போர்ட்டிவா. ஹீரா மண்டில எப்படி பண்ணாங்கல்ல அவங்க? அதித்தி ராவ். எதுல? ஹீரா மண்டில எப்படி நடந்தாங்க? அதித்தி ராவ் ஹைதாரி. சித்தார்த் கிட்ட மட்டும் நான் கொஞ்சம் பேசிடுறோங்க. அங்க இருக்கீங்க ஆப்ஷன். சரி ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். வெரி குட். ஓகே சூப்பர். எப்படி பண்ணாங்க எனக்கு சொல்லி தெரியல. இந்த இப்படி எங்க நாள வளவ பண்ணுங்க ஆலியா. தித்தாங் இதெல்லாம் இல்ல தேடுறீங்க. தித்தாங் தித்தாங் டிங் தாகிர்தனதோ. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஸ்போர்ட்டிவ் ஆலியாக்கு பெரிய கைத்தட்டல். எஸ், அடுத்த கேள்விகள். ஸ்போர்ட்டிவ் வாலியா மட்டும் தான் கை நடக்கிறது கிடையாது. வாங்க அடுத்த ரோஸ் கொடுத்துடலாம். அடுத்தலாம் ஸ்டாண்டர்டிஸ் தான். What do you mean? லக்கி ஜாம் பன் பட்டர் ஜாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நில்லுங்க. சரி வாங்க இப்படி வாங்க. அந்த கெஸ்ட் இடம் கொடுங்க. வாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் சொல்லுங்க. விட்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லா நேரத்துலையுமே நம்ம கரெக்டாக இருக்கவே முடியாது. நம்ம சில நேரம் தப்பு பண்ணியிருப்போம் தான்.
அது நீங்கள் விட்டு கொடுத்து அந்த ஈகோலாம் தூக்கி போட்டு சாரி கேட்டுட்டா பிரச்சனை கிடையாது. நான் என்ன நம்ம இல்ல பண்ணுவேன், கரெக்டா இருந்தாலுமே விட்டு கொடுக்கணும், அதுதான் கரெக்டான ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ எங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது வச்சுக்கோங்க, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட், அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, சண்டை போடுறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து வி நீட் சம் ஒரு பிரேக் தேவைப்படுது. ஒரு 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 பிரேக் மாதிரி எப்படின்னா ஒரு சைலன்ஸ் தேவைப்படுது. நீங்கள் இப்போ நான் கோவமாக இருக்கணும், இல்லை நீங்கள் அந்த எரிரத்தியில் எண்ணெய் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இல்லை அவங்க கோவமாக இருக்கும்போது நான் அப்படி பண்ணக்கூடாது. அது நம்ம அந்த கேப் விட்டுணும். ஸோ விட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆகும், ரியலைஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து நம்ம அவங்க பேசாமல் என்னால் இருக்க முடியாது, நான் பேசலாம், அவங்க அன்றைக்கி ஃபுல்லாக டே அப்படியே டல் ஆகிடும். ஸோ இது 2 பேருக்குமே அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் மேக்ஸிமம் சண்டை போட்டால் இமீடியட்டாக பேச ட்ரை பண்ணிடுவோம். அந்த சைலன்ஸ் அது நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். இந்த பாப்பு இல்லாமல் என்னால் லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற முடிவு அது எப்போவுமே வரக்கூடாது. அதே மாதிரி பாப்பும் எப்போவுமே நான் இல்லாமல் லைஃப் வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற முடிவு வந்துடக்கூடாது. ஸோ அது முடியாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது முடியவே முடியாது. அண்ட் அதான் அந்த ஒரு சின்ன கேப் வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும், நமக்கு நிறைய விஷயம் யோசிக்க தோணும். அப்போ நம்ம போய் நான் ஆக்சுவலி வந்து சண்டை போடலான்னு அப்போ தான் சூடாக வந்திருப்பேனா, இவங்க என்னை விட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க, ஏன்னா அந்த சைலன்ஸ் இப்படி மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக. நீ உங்க கிச்சன் போனால் நான் கிச்சன் வந்து ஓ அவ்வளோதான் போச்சு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, எல்லாம் ஏமாந்து போயிட்டேன் நான் சொல்லி நானும் வந்து பாப்புக்கு வந்து சண்டை போடுறதுக்கு ஆசை, ஏன்னா சண்டையே போடக்கூடாது அப்படின்னு. அந்த டைம் அந்த மாதிரி இருக்கும்ல, சந்திராஸ்தமா வரும்ல, அந்த மாதிரி நேரத்துல அவங்க ஒரு மாதிரி நான் வந்து செக் பண்ணுவேன், கூகுள்ல போயிட்டு டெய்லி கேலண்டர்ல பார்ப்பேன், சந்திராஸ்தம் போட்டிருக்கா மேஷ ராசிக்கு, பாப்பு இன்னைக்கு சந்திராஸ்தம்னா அப்புறம் அப்படியே அடங்கிடுவாங்க, மாறிடுவாங்க. ரோஸ் வாடிறதுக்குள்ள கொடுத்துருமா, ரொம்ப நேரம் நினைக்கிறீங்க. பாப்பு தள்ளி உட்காருங்க, பாவம் கொஞ்சம் அவங்க ஃபேன்ஸ் கூட பேசுறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தானே. என்ன நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? பேரரசி ஓகே ஆலி ஆலி ஏய் இங்க வாங்க, தள்ளி உட்காருமா, கொஞ்சம் தள்ளி உட்காருமா, இந்த தள்ளி உட்காருங்க, கிட்ட போங்க. பேரரசி பக்கத்துல வாங்க, பாப்பா உங்களுக்கு கொஞ்சம் ரசி பக்கத்துல வாங்கடா. ஹலோ தம்பி, எங்க அங்க போறீங்க? எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க, என்னங்க பஸ்ல ஃபுட்பால் வச்சிருக்கீங்க? என்ன ஒரு ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு ஏன்னு கேட்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பிரச்சனையுமே லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ப்ராப்ளம்ஸே வேணாம், லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். என் மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ வீட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ அம்மாவுக்கும் ஆலியாவுக்கும் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட இமீடியட்டாக நான் வந்து அது எப்படி சால்வ் பண்ணணும் யோசிச்சு அது கரெக்டாக சால்வ் பண்ணிடுவேன். அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியாது, பாப்புவும் விட்டு கொடுக்க முடியாது. பாப்பு அவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு எனக்காக அவங்க பிறந்த வீட்டை விட்டுட்டு ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் அவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ 2 பேர்த்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஜெயிச்சிட்டான். இது எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே இருக்கிற எல்லா பசங்களும் அதை அனுபவிப்பாங்க. ஸோ நம்ம கையில் மட்டும் தான் இருக்குது நம்மளோட ஹாப்பினஸ். வீட்டில் நம்ம கரெக்டாக ஈக்குவலாக 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா சக்ஸஸ் தான். இன்றைக்கி நான் கொண்டு போகிற அந்த பேலன்ஸ்னால இன்றைக்கி இவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க, அம்மாவும் ஆலியாவும். நான் அம்மா சைடில் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆலியாவுக்கு என்ன ஆகும், எதுக்கு நம்ம இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், யாருக்காக வந்தோம் நான் இந்த வீட்டுக்கு, அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் பண்ணோன்னா அங்கே என்ன ஆகும், இவ்வளோ வருஷம் நான் ஒன்று ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம அந்த பிரச்சனையை வந்து கூப்பிட்டு பேசி பேலன்ஸ் பண்ணலன்னா இன்னைக்கு இவங்க 2 பேரோட பாண்டிங் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி மாமியார் வேணும், இந்த மாதிரி மருமகள் வேணும், இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் அது பசங்க கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஃபைனல் ரோஸ். உங்க பேரு நான் வேணா என் இடத்த கொடுக்கவா உங்களுக்கு? பாப்பு அவங்க போய் உட்காருங்க. என்ன சொல்லிட்டு வாங்க போல பெண்கள் கொடுங்க, இங்க வாங்க ஸ்ரீனிகா. பாவம் அவங்களை ஏங்க இப்படி பண்றீங்க? எப்படி இந்த ஃப்ரேம் எவ்வளவு அழகா இருக்கு ஸ்டாலியா, சொல்லுங்க. அந்த கேள்வி படிக்கிறதுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, மேட்சிங் இங்க Dress மேட்சிங். ஓ மை காட், என்ன இப்படி பண்றீங்க? நான் உங்க 2 பேருக்கு பெரிய ஃபேன், பேருக்கும் பெரிய பரவாயில்ல இருங்க, அடுத்தது படிக்கிறேன் இருங்க. நான் உங்க 2 பேருக்கும் பெரிய ஃபேன். இப்போ நீங்க அக்காவை பார்த்து ஒரு பிக்கப் லைன் சொல்லுங்க. அக்காவை பார்த்து எந்த அக்கா?
ரோசா ரோசா நீதான் என் பீஸா அந்த மாதிரி கேக்குறாங்க. ஏதாச்சும் பர்னிங் ஸ்மெல் வருதா? ஆமா லைட்டா வருதே. இங்க இருந்து தானா? எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டு விடுங்க. இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்கு. ஒரு யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு. வித் ஆலியாஸ் பெர்மிஷன் நான் இவரோட சீக்ஸை பிடிச்சி அச்சோ இல்லங்க அவரோட பில்ஸ்பரி பொம்மையா சீக்ஸ் பிடிச்சிட்டு பம் 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 பண்றதுக்கு. ஓகே ஃபார் யூ பாபு. இருங்க ஐ நீட் சம் டைம் ஃபார் இட். என்ன நீங்க ஃபேன் தானே? என்ன சஞ்சீவ் ஃபேன் தானே? கேலி ஃபேன் அவ்வளவுதான். ரெடி ஆயிட்டா. ஒரு நிமிஷம் நான் ஓகேவே சொல்ல நீங்க ஏங்க அதெல்லாம் இருங்க. சும்மா கில்லு தானே. இருங்க வெயிட் இருங்க இல்ல அந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட பண்ணா நல்லாவே பண்ணுங்க பிரச்சனை இல்ல. இப்ப எப்படி பண்ண காமிங்க. எப்படி பண்ண இப்படி பண்ணனும். இப்படி இப்படிதான் அவங்க ராஜராணில மைண்ட் இருக்காங்க. சொபி சிக்ஸ். சரி ஓகே இந்த ஃப்ரேம் ஒரு போட்டோ எடுத்து ஒரு வீக்ல மாட்டி ஒரு போஸ்ட் கொடுங்க bro. எங்களோட வில்லால மாட்டிக்கலாம். எப்படி இந்த மாதிரிலாம் நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் போடு கைய போடுமா. சரி எல்லா தங்கச்சிங்களையும் பிளஸ் பண்ணி அனுப்புங்க பாப்போம். ஆசீர்வாதம் பண்ணி. தங்கச்சி இல்லையா? என்னம்மா இவ்வளவு ஸ்ட்ராங்கா தலையாடுற? பாப்பு ஏன் அவளை போஸ்ட் பண்றீங்க தங்கச்சி ஆகிறதுக்கு? போஸ்ட் பண்றீங்க? ஆமா பாப்பு உன் நடைமுறையே சரியில்லை. என் கண்ணை மூடிடுங்க. இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. இது உங்களால பார்க்க முடியாத காரணத்தினால நான் கண்ணை ஆமா இது இன்னும் ஒரு ரொமான்டிக் மூமெண்டா இது ஆக்கணும்னு விருப்பப்படுறோம். எஸ் ரொமான்டிக் மூமெண்டா? ரொமான்டிக்னா இவருக்கு அவரு ரொமான்டிக் பாய் தானே ரோஸ் கொடுத்தீங்க. அப்படிதானே ஒரு மூமெண்ட் இது. சரி ஓகே அதுக்கு என்ன பண்ணுமோ அதுவே நடக்கட்டும். ஆமா அதுவே நடக்கட்டும். தேங்க்யூ so much bro. அவர் வந்து இளம் வயசுல இருந்தாரு. இந்த பாட்டை சொல்லி நீ பசங்களெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. இந்தாங்க முடிங்க. ரெண்டு பேரும் இங்க வாமா. இங்க வா ரெண்டு பேரும். இங்க வா இங்க உட்காருங்க. இந்தாங்க உட்கார வச்சுக்கோங்க. இவங்க வந்து அனாவசியமா அவரோட அந்த லவ் Super. Thank you. Fantastic. Amazing. Thank you so much. நீங்க ஏதாவது பாட்டு பாடணுமா? I have கோல்ட் அண்ட் Dry ட்ரை cough. காஃப்ன்றதுனால எனக்கு அந்த சைடு பட் நான் பாடியிருப்பேன். பாடக்கூடிய ஆள் தான். நீங்க அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அப்போ ரெண்டு லைன் சும்மா. பல கோடி பெண்கள் தான்
பூமியில வாழலாம் ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயடி. உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்களும் முளைக்கும், காதலிலும் வலியும் இன்பம் தானே மானே. உனது பேரெழுதி பக்கத்திலே எனது பேரை நானும் எழுதி வச்சேன். அது மலையில் நனையாமல் கொடை பிடிச்சேன், மழை விட்டும் நான் நனைஞ்சேன். அடியே ஏ புள்ள புள்ள. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வீட்டுக்கு எடுத்து போய் சமத்தா வைங்க, எல்லாம் அந்த மாதிரி பிரிட்ஜில் வைங்க. பாப்புவார் எனக்கு வந்த ஃபிளாஷ் அதாங்க அதெல்லாம் அப்படிதான். சரி வாங்க எங்க உட்கார்றதுக்கு தான் வாங்க உட்காருங்க. Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holiday, South India's #1 travel brand. Powered by Pisu Pillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai.